தமிழிசை பாடும் பழனி மலையோரம் செல்லி தமிழிசை பாடும் செந்தூரில் கடலோரம் சேவாலனின் கொடியாடும் சேவாலன் கொடியாடும் தனிகை மலை உச்சியிலே சேவாலன் கொடியாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவு தேரோடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவு தேரோடும் தென் பழனி மலையோரும் சுவாமி மலைப்படி ஏறி காவேரியில் நீராடி சுவாமி மலைப்படி ஏறி முருகாவின் முகம் காண முழுவினை தீண்டிவிடும் முருகாவின் முகம் காண முழுவினை தீண்டிவிடும் பழமுதிரும் சோலையிலே பழமா கனிந்திருக்கேன் பழமுதிரும் சோலையிலே பழமானி கணிந்திருக்க பார்த்தவர்க்கு பசு தீரும் கண்டவர்க்கு அருள் சேரும் பார்த்தவர்க்கு பசு தீரும் பணிந்தவர்க்கு அருள் சேரும் தென் பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் செந்தூரில் கடலோரம் சேவலனின் கொடியாடும் ஆகிவிட்டது. இதுவரை அரண்மனை காவல்காரன் என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணுமே புரியல. ஆனா 3 வேலை தின்றன தவிர மாசம் சம்பளம் வாங்குறான். அந்தந்த வேலை அங்கங்க அப்படி அப்படியே கிடக்குதான். இன்னைக்கு வரட்டும் 2ல 1 பாத்துறேன் நான். ஏன்டா அதே அழகே பானிபூரி குனிஞ்சி வணக்கம் வைக்கிறேன்னு ஏன்டா ஏன்டா முண்டா மொட்டை மொட்டையா சொன்ன பாக்குறவங்க சிரிக்கிறாங்களே
வைக்கிறமான்னு சொல்லு. நேரம் ஆகி போச்சு இல்ல, அதனால இன்னும் மாத்திர மாட்டிக்கிறா. ஏண்டா நான் யாரு, எப்படா பட்டுவேன் பூரா கல்யாணிக்கு ஆவறீங்க. டேய், இந்த நாட்டு மகாராணி நானு. ஆமா மகாராணி. ஆமா. என் நாட்டு இல்லாத பொருளா சொல்றா? எனக்கு மிஞ்சினதா என்ன, தனக்கு மிஞ்சினா தர்மம் தானம். ஆமா புரியுதா இல்லையா? எனக்கு பிறகுதாண்டா மக்களை காப்பாற்றுவது. புரியுதா இல்லையா? புரியுதுமா. யாரு? அப்ப காலையில 40,000 ரூபாய் அம்பு நீயே பண்ணிடான். எதுக்கு? அப்புறம் உனக்கு மிஞ்சிட்டு தானா? ஆமாடா, அதான் நீயே பண்ணிடு. தாமலம் வச்சு குறை வைக்க மாட்டாங்கடா. காரணம் என்னன்னு கேளு. டேய், கடவுள் புண்ணியத்துல அண்ணங்கிறாரு நம்ம ஓனரு. புரியுதா இல்லையா? ஒட்ட கண்ண அண்ணன் உரிமையாளரு. ஆமாண்டா, அது எத்தனை பேசணும் தெரியாது. 27 பேர் கொண்டு வச்சுக்கிற கொட்டாவுல. ஓனரை உனக்கு என்னவோ சூனியம் வைக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். உஷாரா இருந்தது அப்பா, அவள் தான் சொல்லிட்டேன். நான் எந்த கம்பெனில அம்மா நடிக்கிறேன் நான் பார்த்ததே கிடையாது அப்பா. ஆமாண்டா, 3 கம்பெனி ஆடுறா உள்ள. ஆமாண்டா, இருக்கட்டும். எப்பயுமே நாடத்துக்கு வந்தா ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படியே விட்டாரு. நான் தெரியும் உனக்கு குடிப்பழக்கம் கூட உண்டா? எல்லாரும் வாயை கொடுத்துட்டு சூத்த புண்ணாக்கிறீங்களே என்கிட்ட. தெரியாம வரும்போது தான் உன்னை சேதராப்பட்டு சாராய்க்காயில இருந்து தூக்கி போட்டு கூட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் பாதி வயல வந்து தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி வேஸ்ட் கட்டி சட்டை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து கொட்டாக்குள்ள போடுறேன். இப்ப தெரிஞ்சு வந்து தெளிவா சொல்றான் ஆளு குடிக்காதரான்னு. என்னைய பார்த்த இல்ல, நான் எப்படி வந்து இங்க இறங்கணும் தெரியுமா? எப்படி வந்து இறங்கினேன்? ஏண்டா டேய், பாதியில வந்து குடிக்காதவனா குடிக்காரன் ஆக்கிருப்பாங்க. நீ பையா டேய், நாயா ஆக்குறேன். வேண்டா டேய், கேளுமா. விட்லாபுரம் வெங்கடேஷ் தான் பாபுன்னு வரான்னு சொன்ன உடனே மன சந்தோஷப்பட்டா. சத்தியமாங்க, சத்தியமா ஆண்டவன் நீதே கலைவாணி சாட்சியாடா. ஏன் காரணம் நீ கேளு. இருக்கட்டுங்க. பெரிய வார்த்தை அதெல்லாம் வேணும் நம்மளுக்கு. என்ன மிக மிக சந்தோஷப்பட்டோம். 2 பேரும் மேடை ஏறி. ஆமா, எவ்வளோ சாவு. எவ்வளவு சாய். ஆமா, ஆனா சந்திப்பது இப்போதான் சந்திக்கிறேன். அண்ணன் கம்பெனி தான் இருக்கிறான். எந்த குறையும் கிடையாது. நல்ல மாதிரி கம்பெனி ஓட்டணும். எத்தனையோ வருஷம் கழிச்சு சந்திச்சுக்கிறோம். நான் போடுற கேக்குறியாப்பா? இல்ல தெரியும், நீ என்ன கேப்பண்ணு. இல்ல இல்ல, எத்தனையோ வருஷம் கழிச்சு பாத்துக்கிறோம். என்ன செய்யலாமா? என்ன செய்யலாம்? இல்ல என்ன செய்யலாமா? என்ன செய்யலாம்? ஒரே ஒரு முறை வாயா. எதுக்குடா? டான்ஸ் கூட வாங்கி தரேன். நான் டான்ஸ் போடுறேன் நானு. ஐயா, ஒரு பாட்டு கூட வாங்கி தரேன். இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்கிட்டா இரு என்ன இருடா. என்ன இரு என்ன, எங்க வீட்டுக்காரர் வரட்டும். எங்க வீட்டுக்காரர் வரட்டும். எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம தான் வச்சுக்கப்பா? என்ன வச்சுக்கிறேன்? நீ தானே வச்சுக்க போறேன்னா? டேய், வெகுமதி வச்சுக்கிறேன் சொல்லண்டா. போய் காவல்கார நாய. வெகுமதியா? நீ எங்க இருக்க வேண்டிய? எங்க இருக்க வேண்டிய? நீ வாயற்படிக்கு அண்ணாண்ட இருக்க வேண்டியடா. உள்ள வந்து பூந்துக்கிட்டு கிட்டவா நாயனா எட்டி மூஞ்ச நக்கறா. ஆமாடா, அது மாதிரி ஆடுறா நீ பையன். நீ டேய், அது மேல சொல்லாத. ஏடா முண்டம், சின்ன வயசுல நான் தானே உன்னை வச்சுக்கிறேன். ஆமா, சின்ன வயசுல இருந்து நீ தான் வச்சுக்கிற. நீ எடுறான்னா எடுப்பேன், ஓடுறானா ஓடுவேன், தூக்குடானா தூக்குவேன், சொருடானா சொருவேன். என்னடா? இல்ல, தண்ணி சுட பார்த்துக்கு அந்த தண்ணி தூக்குடானா தூக்குவேன். ஆனா தூக்கி அடுப்பு மேல வைப்பேன். அடுப்பு மேல